களரி, வில்வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். தனது 2 கண்களாக திகழ்ந்த பெரிய மருது, சின்ன மருது ஆகியோர் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரை இழந்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் வேலு நாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் கைகளின் உதவியையும் பெற்று ஆங்கிலேயரை களத்தில் சந்தித்தார் வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. பங்கு பெறுவோர் முத்துவடுகநாதர், அமைச்சர் வேலு நாச்சியார், ஆங்கிலேய தளபதி பாஞ்சோ, காவலாளி. அவை அமரட்டும். நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஆற்காடு நவாப் தான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசுக்கு தாரை வார்த்து கொண்டுள்ளான். அப்படியா? ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருவல் அதிகமாகவே தென்படுகிறது. நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். ஆமாம் ஆமாம். வணங்குகிறேன் அரசே. வாழ்களின் கொற்றம் உங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அமருங்கள் அமருங்கள். Hey Mister, I am Vatican. I came here to collect tax. Your country Sivadanga is under our rule. புரியவில்லையே, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். What a pity, you don't know English, poor country fellow. Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன். எங்களுடைய భాషை படிச்சே அறியோ, మనసలాయో. ఇది మలయాళం. మాట్లాడేది ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ ఒకే నాడికి వచ్చిన వాడి భాష నేర్చుకోవాలి. అర్థమైందా? ఇది తెలుగు. మాట్లాడోదున ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಬಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இது கன்னடா. எங்கள் அரசுக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அலட்டிக் கொள்கிறாய். I appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன கப்பமா? மடையா? உதிர 6 ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். விசுவாசமாகத்தான் இருக்கச் சொன்னோம். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன காலனையே காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிதென வாழும் என் தமிழ் குலம், அவை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உமக்கு? I warn you, I pity you. Get lost. அரசி, என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோவிலுக்கு சென்று என் வழிபாட்டை முடித்து வருகிறேன். சென்று பாருங்கள் அரசே.
வரை பாஞ்சோரின் தலைமையில் ஆங்கிலேய படை வீரர்கள் அங்கே மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். மன்னர் ஆங்கில படை வீரர்களின் மஞ்சத்தால் பலியாகிறார். இச்செய்தி அறிந்த வேலுநாச்சியார் கலங்கி போகிறார். காட்சி 2. இடம் காளையார் கோவில். பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது, அமைச்சர் தாண்டவராயர். இறந்து கிடக்கும் முத்துவை பார்த்து வேலு அழும் காட்சி. ஐயோ, வைரத்தாடி என் கழுத்தில் முட்டிய என் தெய்வமே, உமக்கா இந்த நிலைமை? உங்கள் மீது ஆணை, படையெடுத்து பகை முடித்து என் தாய் மண்ணை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள் சுவாமி, நாளை நமதே இந்த பூமி. அரசியாரே, இப்பொழுது நாம் தலைமறைவாவது அவசியம். சின்ன மருது, நீர் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. பெரிய மருது, நாம் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுடைய மக்களை மாறுவேடத்தில் காட்டிற்கு அனுப்பி வையுங்கள். அடிக்கடி சந்தித்து நம் திட்டங்களை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது அனைவரும் திரும்பிச் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. தேவை வெற்றி பெற மன உறுதி மட்டும் போதாது, படைபலமும் வேண்டும் என்பதை உணர்த்த வேலுநாச்சியார் மாமன்னர் ஹைதர் அலி உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுடன் ஹைதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்கிறார். காட்சி 3. இடம் ஹைதர் அலி அரண்மனை. பங்கு பெறுவோர் ஹைதர் அலி, வேலுநாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது, காவலாளி. நாங்கள் அரசரை காண வேண்டும். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நாங்கள் சிவகங்கையிலிருந்து வருகிறோம். சற்று பொறுங்கள், உத்தரவு பெற்று வருகிறேன். சலாம் அலைக்கும் நவாப். தங்களை காண சிவகங்கையிலிருந்து மூவர் வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். செல்லுங்கள், அரசர் அழைக்கிறார். சலாம் அலைக்கும் நவாப். வலைக்கும் அஸ்ஸலாம். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். நீங்கள் என்னிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. வேலுநாச்சியார் வருவதாக தகவல் தெரிவித்திருந்தீர்கள். அவர் வரவில்லையா? वणक्कम मैसूर सिंगमे, अब तो एक है जिनके सामने अंग्रेजी लोग सरदार का उत्तर है। हमारे देश में सूरज नहीं होता है। एक आहान वाले उन लोगों को उत्तर जवाब दे सकते हैं। जंग के बाद मेरे नेचर खबर से मेरे पति हत्या शायद उन्हें हराने शक्ति हम सब में है। तुम्हारे दुश्मन मेरे दुश्मन है, मगर हमारे पास अस्त्र शस्त्र नहीं है। कृपया आप हमारे साथ देकर मदद कीजिए. எங்கள் மொழியில் இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, அருமை அருமை. இனி நீ என் சகோதரி. சகோதரிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கும். சகோதரி, உனக்கு என்ன உதவி வேண்டும் கேள். எங்கள் நாட்டை அபகரித்த ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தங்களது ஆதரவும் படைபலமும் வேண்டுமண்ணா. அவ்வளவுதானா? நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களும் 5000 படை வீரர்களும் உங்களுக்கு தர தயாராகி இருக்கிறேன். சரியான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படியே என் ஆளுகைக்கு உட்பட்ட விருப்பாட்சி பாலத்திலே தொடர்ந்து தங்கிக் கொள்ளலாம். அங்கிருந்து உங்கள் திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே. மிக்க நன்றி. இந்த நம்பிக்கை இந்த பலம் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உதிரமும் கொண்டு பரங்கியரை பந்தாடுவேன். என் தாய் நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன். சென்று வருகிறோம். காட்சி 4. ஆங்கிலேயரை வெற்றி பெற போர் வியூகம் அமைத்தல். இடம் விருப்பாட்சி. பங்கு பெறுவோர் குயிலி, வேலுநாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது. வணக்கம் அரசியாரே. வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அந்த ஆங்கிலேய படை கருவிகளை சேகரித்து வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது அரசியாரே. ஆ, அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்கில் தான் அரசியாரே. அதை முதலில் நாம் சூறையாட வேண்டும். நிச்சயமாக அரசியாரே. வணக்கம் அரசியாரே. வாருங்கள் பெரிய மருது, சரியான தருணத்தில் வந்துள்ளீர்கள். அமருங்கள். அரசியாரே, நமக்கு உதவுவதற்காக ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 2000 துப்பாக்கிகள் மற்றும் 12 பீரங்கிகளோடு 5000 குதிரைப்படை வீரர்களை அழைத்துக் கொண்டு விருப்பாட்சி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அருமை அருமை. இதுதான் சரியான சமயம்.
வருகிற விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக அரண்மனையின் முகப்பு வாயில் எதிரிகள் திரண்டு விடுகிறார்களாம். அப்போது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படையை சேர்ந்த பெண்கள் மாறுவேடம் பூண்டு பெண்களோடு பெண்களாக கோவிலுக்குள் சென்றுவிட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் நம் பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். மிகச்சரியான திட்டம். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குயிலி. அதற்காக தன் உயிரையும் துறந்தார். ஆம், குயிலி தற்கொலைப்படை தாக்குதல் புரிந்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை முற்றிலும் அழித்து விடுகிறார். வேலுநாச்சியாரின் தாக்குதலில் நிறைவடைந்து ஆங்கிலப்படை தோல்வியுறுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு வேலுநாச்சியார் திப்பு சுல்தான் உதவியுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிகிறார். முத்துவடுகநாதரை கொன்ற பாஞ்சோரை வேலுநாச்சியாரின் படை சுற்றி வளைக்கிறது. காட்சி 5. இடம் போர்க்களம். பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், பாஞ்சோர், சின்ன மருது, பெரிய மருது, படை வீரர்கள். இதற்குதானே நான் இவ்வளவு காலமும் காத்திருந்தேன். என் கைகளுக்கு பதில் சொல். இப்போது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டால் வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கிறாயா? என் பின்னால் பெரும் படையே இருக்கிறது. திரும்பிப் பார், உன் பின்னால் உன் நிழல் கூட இல்லை. என்னை எள்ளி நகையாடுகிறாய். எல்லாம் அந்த குயிலினால் தான் வந்தது. அவள் மட்டும் இல்லை என்றால் எங்கள் ஆயுத கிழங்கை அழித்திருக்க முடியாது. நீயும் உன் கணவன் சென்ற இடத்திற்கு சென்றிருப்பாய். ஒரு குயிலுக்கே இப்படி என்றால் எங்களிடம் 1000 குயிலிகள் உள்ளன. அரசியாரே, இவனிடம் என்ன பேச்சு? இவனை வெட்டிக் கொள்ளுங்கள். வேண்டாம். ஏய் பாஞ்சோ, இப்போது கூட உன் குடலை உருவி நான் எனக்கு மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி நான் செய்தால் கணவனை கொன்றவனை பழி தீர்த்தாள் என்று எதிர்காலம் என்னை பேசும். எனக்கு என் தேசமும் தேச மக்களும் தான் முக்கியம். சீ, பிழைத்துப் போ. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலுநாச்சியார் தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் மதியூகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்று 8 ஆண்டுகள்